ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கருப்பு திராட்சை பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்கங்க. அந்த கருப்பு திராட்சையில் இருக்க விதைகளில் எவ்வளோ பயன்கள் இருக்குது அப்படின்னு தான் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் போடுற பதிவுகள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கருப்பு திராட்சைன்னொன்னே எல்லாருக்குமே ஞாபகம் வர்றது அதோட புளிப்பு சுவை தாங்க. திராட்சை பழத்தில் விட அதோட விதைகளில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குங்க. என்னன்னு பார்க்கலாமா? இந்த கருப்பு திராட்சை விதைகளில் பார்த்தீங்கன்னா ப்ரோஆந்தோசயனிடின்னு ஒரு சத்து அதிகமாக இருக்குங்க. இது இரத்த குழாயில் ஏற்படக்கூடிய அடைப்பு, வீக்கம், இரத்த கொதிப்பு போன்ற பிரச்சனையெல்லாம் சரி செய்ய உதவி செய்யுது. விதைகளோட இந்த கருப்பு திராட்சையை சாப்பிடும்போது இரத்த குழாயில் இருக்க கொழுப்புகள்லாம் கரைஞ்சி சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துதுங்க. இது மூலமாக கால்களில் ஏற்படக்கூடிய மரத்து போதல் இதெல்லாம் கூட சரியாகுது. சிறுநீரக செயல்பாட்டை சீராக வச்சுக்க உதவி செய்யுதுங்க. அதுக்கப்புறம் கண்ணுக்குன்னு பார்த்தீங்கன்னா மாலைக்கண் நோய் வராமல் தடுக்குது. கண்புரை நோய் போன்ற கண் தொடர்பான பிரச்சனைகளை கூட சரி பண்ணுதுங்க. பெண்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா மார்பக புற்றுநோய் வராமல் தடுக்குது. கருப்பை கோளாறுகள் வராமல் பாதுகாக்குது. ஆண்களுக்கு ஏற்படும் புரோஸ்டேட் புற்றுநோய் போன்ற பிரச்சனைகள் கூட வராமல் தடுக்கப்படுதுங்க. புற்றுநோய் செல்களை அழித்து புதிய ஆரோக்கியமான செல்கள் வரத்துக்கு உதவி செய்யுதுங்க. இந்த திராட்சை பழத்தை விதைகளோடு சாப்பிட்றது பல நன்மைகளை நமக்கு உடம்புக்கு தருது. திராட்சை விதைகளோடு சாப்பிட்டு வரும்போது உடல் வளர்ச்சியில் ஏதாவது குறைபாடு இருந்தால் கூட சரியாகுதுங்க. உடல் பலகீனம் கூட சரி செய்யப்படுது. தோல் வியாதிகள்லாம் குணமாகுது. மூட்டு வலி மற்றும் மூட்டு வீக்கம் கூட சரி செய்யப்படுதுங்க. இந்த திராட்சை விதையை தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது நமக்கு பல வியாதிகள்லேருந்து நிவாரணம் கிடைக்கும். மூல நோயினால் வரக்கூடிய இரத்தப்போக்கை கூட கட்டுப்படுத்த உதவி செய்யுதுங்க. இவ்வளோ பயனுள்ள திராட்சை விதையை நம்ம திராட்சை பழத்தோடு சேர்த்து சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்தால் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம்.